பிரண்டையில் வந்து அதிகமாகவே மருத்துவ குணம் இருக்குது. வாரத்தில் ஒரு தடவை பிரண்டை துவையலோ இல்லை பிரண்டை சட்னியோ ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிறைய கிச்சன். இன்றைக்கி நம்ம நிறைய கிச்சனில் பிரண்டை துவையல் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையலுக்கு பிரண்டை பறிச்சுட்டு வந்திருக்கோம். இதுதான் பிரண்டை. இந்த மாதிரி இலசாக இருக்கிறத பறிச்சுக்கோங்க. முத்துனதுன்னா ரொம்ப பச்சை கலரில் இருக்கும். இலசான பிரண்டை இதுதான். ரொம்ப அரிப்பு இருக்காது. முத்துனதாக இருந்தால் ரொம்ப அரிப்பு இருக்கும். அதுக்காக இந்த அளவுக்கு பறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நரம்பை எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஜாயிண்ட் இருந்தால் வேண்டாம். இது ஜாயிண்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இலசானதாக இருந்தால் நரம்பு வந்து ஜாஸ்தியாக இருக்காது. முத்துனதாக இருந்தால் நரம்பு ஜாஸ்தியாக இருக்கும். பிரண்டை துவையலுக்கு பிரண்டை வந்து இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய், புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பூண்டு, கொஞ்சமும் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ வதக்கி அரைச்சிக்கிடணும். பிரண்டை துவையலுக்கு வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் வதக்கி பிரண்டை துவையல் அரைச்சி வச்சுக்கிட்டா 1 மாதத்துக்கு கெட்டு போகாது. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய், பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பூண்டு, கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை போட்டுக்கிடணும். நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். பிரண்டை வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கணும். புளியும் சேர்த்துக்கிடணும். தேங்காயும் புளியும் போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. லைட்டாக வதங்கினா போதும். இந்த துவையலில் எல்லாமே வதக்கி நம்ம அரைக்கிறதுனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கெட்டும் போகாது. துவையலுக்கு தேவையான கல் உப்பு போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கிடணும். பிரண்டை துவையலுக்கு இன்றைக்கி நான் அம்மியில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். நம்ம வதக்கினதை அம்மியில் வச்சு அரைச்சிக்கிடணும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை வச்சுக்கிடணும். பிரண்டை க்ளீன் பண்ண
பண்ணும்போது கையில் அரிப்புத்தன்மை வரும். அந்த அரிப்புத்தன்மைக்கு தண்ணி சூடு பண்ணிட்டு அந்த தண்ணியில் கையை 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அரிப்புத்தன்மை இருக்காது. துவையல் வந்து நல்லா அரைச்சாச்சு. சூப்பரான ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.